வணக்கம். இன்றைக்கி நம்ம கடாய் பன்னீர் வீட்டிலேயே எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஸ்பெஷலாக எந்த மசாலாவும் யூஸ் பண்ணலை. வீட்டில் இருக்கிற மசாலாவை வச்சே ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் ஒரு 100 ml அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய், கடலெண்ணெய், இல்லை நீங்கள் ஒரு 50 ml எண்ணெய், 50 ml நெய்யை கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு பெரிய குடமிளகா, பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். 200 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேன். இந்த வெங்காயமும் குடமிளகாவும் நான் வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இதை லைட்டாக இந்த எண்ணெயில் 3ஐயும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இது வறுபடுற நேரத்துக்குள்ளே நம்ம ஒரு 2 தக்காளியை பேஸ்ட்டாக மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதே எண்ணெயில் தான் நம்ம ஜீரகம் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி விழுது சேர்த்துட்டு, அப்புறமா தக்காளி கொஞ்சம் லைட்டாக பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் அரை டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்திருக்கேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கணும். இப்போ மசாலாவை நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருந்த காய்கறிகளை சேர்த்துக்கோங்க. அதாவது பன்னீர், குடமிளகாய், வெங்காயம் அதை சேர்த்து கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்க்கணும். தண்ணி நிறையா சேர்த்துறாதீங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீனி சேர்த்துருக்கேன். இப்போ மறுபடியும் இதை நல்லா கலந்து விட்டுட்டு தட்டை வச்சு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த குடமிளகாய் எல்லாமே நல்லா வெந்து வந்துடும். இந்தளவுக்கு நல்லா கொதித்ததுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டுட்டு கடைசியாக கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி சேர்த்து இறக்கிருங்க. அவ்வளோதாங்க, டேஸ்டியான கடாய் பன்னீர் ரெடி. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.